வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது நாகர்கோவிலை சேர்ந்த கோம்பை சுவாமிகள் என்ற ஒரு சித்தரை பற்றிதான். சித்தர்களுக்கு என்று எந்த அடையாளமும் கிடையாது. அவர்கள் தங்களை சித்த புருஷர்கள் என்று ஒருபோதும் சொல்வதே இல்லை. ஆனால் மக்கள் நலன் கருதி தங்களது சித்தாடலை நிகழ்த்தும் போதுதான் அவர் ஒரு சித்தர் என்பது மற்றவர்களுக்கு தெரிய வரும். கோம்பை சித்தரையும் அப்படித்தான் நாகர்கோவில் சுற்று வட்டார பகுதி மக்கள் அடையாளம் கண்டு கொண்டனர். ஒட்டிய வயிறு, தீக்ஷண்யமான பார்வை, ஒரே ஒரு கோவண துணி, எப்போதாவது தான் குளிப்பார், பல் தேய்க்க மாட்டார், பிச்சை எடுத்து தான் உண்பார், சில நேரம் நாய்களுடன் சேர்ந்து எச்சில் இலையில் சாப்பிடுவார், திடீரென்று தோன்றுவார், திடீரென காணாமல் போய்விடுவார், அவர் கையால் மண்ணை தொட்டால் கூட தங்கமாக மாறியது. இப்படி பல்வேறு அம்சங்களின் ஒட்டுமொத்த ஆச்சரிய கலவையாக கோம்பை சித்தர் திகழ்ந்தார். நாகர்கோவில், வடசேரி, தாழக்குடி, ஈத்தாமொழி பகுதிகளில் சுமார் 60 ஆண்டுகள் அவர் சுற்றித் திரிந்தார். முதலில் அந்த மகானை ஏதோ பைத்தியம் என்று நினைத்து பலரும் ஒதுக்கிவிட்டனர். கோம்பை சித்தர் நிகழ்த்திய சில அதிசயங்களை நேரில் பார்த்த பிறகே அவர் மாபெரும் சித்தர் என்பதை மக்கள் உணர்ந்தனர். அதன் பிறகே அவரிடம் நெருங்கினார்கள். சாமி, நீங்க யார்? எந்த ஊர்? எப்படி இங்க வந்தீங்க என்று கேட்டனர். அதற்கு சித்தர் கோம்பை என்பதையே மீண்டும் மீண்டும் பதிலாக கூறினார். இதனால் மக்கள் அவரை கோம்பை சித்தர் என்று அழைத்தனர். நீண்ட தேடலுக்கு பிறகு கோம்பை என்பது மதுரை மாவட்டம் பெரியகுளம் தாலுகாவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் என்பது தெரியவந்தது. அந்த ஊரில் ஜமீன்தாராக இருந்த சம்தலவா என்பவருக்கு மகனாக பிறந்தவர்தான் இந்த சித்தர் என்பதை அறிந்து ஆச்சரியம் அடைந்தனர். அவரது இயற்பெயர் வேல் தளவாய். அவர் சித்தராக மாறியது எப்படி? வாருங்கள் பார்ப்போம். ஜமீன்தார் சம்தலவாயிடம் நிறைய பசுக்கள் இருந்தன. அதில் ஒரு பசு கன்று போட்டது. ஆனால் அந்த பசு தன் கன்றுக்கு பால் கொடுக்க மறுத்தது. அதற்கு பதிலாக மலையில் எங்கோ அது பாலை சொரிந்து விட்டு வருவது தெரிந்தது. இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க நினைத்த வேல்தளவாய் ஒரு நாள் பசுவை பின்தொடர்ந்து சென்றார். அப்போது அவருக்கு வயது 14. குகைக்குள் சென்ற பசு அங்கிருந்த முனிவருக்கு பால் கொடுத்தது. இந்த காட்சியை கண்டு சிறுவன் ஆச்சரியமடைந்தான். முனிவர் கண் திறந்து பார்த்தார். மறுவினாடி வேல்தளவாய் உடலுக்குள் ஏதோ ஒரு ஒளி புகுந்து சிலிர்ப்பு ஏற்பட்டது. அதாவது முனிவர் பார்த்த பார்வையே அருள் தீட்சையாக மாறி மேல்தளவாயை ஆட்கொண்டு விட்டது. அக்கணமே சித்த புருஷராக மாறிவிட்டார் வேல்தளவாய். இச்சம்பவத்துக்கு பிறகு வேல்தளவாய் தன்னை மறந்தார், குடும்பத்தை துறந்தார், உற்றார் உறவினர்களை மறந்தார். அவர் மனம் இறைவனை தேடியது. ஒரு நாள் தாயிடம் சென்றவர், அம்மா, இனி நீ என்னை தேடக்கூடாது என்று சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறினார். காடுமேடாக சுற்றி அலைந்தார். இமயமலையில் நிர்வாணமாக உலாவினார். அங்கு அவர் சுமார் 100 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்கிறார்கள். தஞ்சையிலும் சில ஆண்டுகள் இருந்தார். இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் சென்று சித்துக்கள் செய்தார். 1865ஆம் ஆண்டு நாஞ்சில் நாடு செய்த தவ பயனால் வடச்சேரியில் எழுந்தருளினார். ஓர் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டி அதன் மூலமாகத்தான் வடச்சேரிக்கு சென்றார். அந்த அற்புத நிகழ்வு ஆச்சரியமூட்டும் செய்தியாகும். அக்காலகட்டத்தில் நாஞ்சில் பகுதி மக்கள் கழுகுமலைக்கு சென்று உழவு மாடுகள் வாங்குவது வழக்கம். அப்படி வடசேரியை சேர்ந்த 2 பேர் கழுகுமலையில் மாடுகள் வாங்கிவிட்டு நடந்து சென்று கொண்டிருந்தனர். வழியில் ஒட்டிய வயரோடும் கந்தல் துணி கோவணத்துடனும் நின்று கொண்டிருந்த கோம்பை சித்தரை அவர்கள் பார்த்தனர். ஐயோ பாவம் என நினைத்து சித்தருக்கு உணவும் உடையும் கொடுத்தனர். பிறகு மாடுகளை ஓட்டிக்கொண்டு நடக்கத் தொடங்கினார்கள். கோம்பை சித்தரும் அவர்கள் பின்னால் நடக்கலானார். வாகன வசதி இல்லாத காலம். கழுகுமலையிலிருந்து வடச்சேரிக்கு மாடுகளை ஓட்டிச் செல்ல 3 நாட்களாகும். கழுகுமலையிலிருந்து புறப்பட்ட சில மணி நேரத்துக்குள்ளேயே அவர்கள் இருவருக்கும் சோர்வு ஏற்பட்டது. ஓரிடத்தில் மாடுகளை கட்டிவிட்டு தூங்க சென்றனர். அப்போது ஒட்டிய வயிறோடு கண்ணில் பட்ட நபர் தங்களை பின்தொடர்ந்து வந்திருப்பதை பார்த்தனர். அவரை சித்தர் என்று அறியாதவர்கள் நன்றாக அயர்ந்து தூங்கிவிட்டனர். சிறிது நேரம் கழித்து கண் விழித்து பார்த்தனர். அவர்களுக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அவர்கள் இருவரும் தங்கள் மாடுகளுடன் வடசேரி எல்லை அருகில் இருந்தனர். அது எப்படி? 3 நாட்கள் நடக்க வேண்டிய தூரத்தை சில மணி நேர தூக்கத்தில் கடந்தது எப்படி என்று நினைத்து தவித்தனர்.
அப்போது ஒட்டிய வயருடன் தங்களுடன் வந்த நபரும் அங்கு நிற்பதை கண்டனர். எல்லாம் இவர் வேலையாகத்தான் இருக்கும் என நினைத்தனர். அவரிடம் ஏதோ ஒரு சக்தி இருப்பதை உணர்ந்தனர். அவர்களில் ஒருவர் கோம்பை சித்தரை தம்மோடு அழைத்துச் சென்று தன் வீட்டில் தங்க வைத்தார். சித்தரை குளிக்க வைக்க அவரது குடும்பத்தினர் எவ்வளவோ முயன்றனர். பல நாட்களாகியும் குளிக்கவில்லை. ஆனால் அவரிடம் இருந்து துர்நாற்றம் வந்ததில்லை. திடீரென ஒரு நாள் காணாமல் போய்விட்டார். வடச்சேரியில் உள்ள மற்றொரு தெருவில் கைகளில் எச்சில் இலைகளுடன் தோளில் குப்பை கூளத்தை அள்ளி போட்டுக்கொண்டு சென்றபடி இருந்தார். அடுத்த நிமிடம் 4 தெரு தள்ளி ஒரு இடத்தில் தோன்றுவார். சில நேரங்களில் வடச்சேரியின் வடக்கு புறத்திலும் இருப்பார், தெற்கு புறத்திலும் நிற்பார். ஒரே தருணத்தில் பல இடங்களில் தோன்றி சிலிர்க்க வைத்தார். இந்த சித்தாடல்களுக்கு பிறகே கோம்பை சித்தரின் மகிமை வடச்சேரி மக்களுக்கு புரிந்தது. அது மற்ற ஊர்களுக்கும் பரவியது. நிறைய பேர் கோம்பை சித்தரை நாடி வந்து சந்தித்து பலன் பெற்றனர். பலரின் நோய்களை தீர்த்தார். பில்லி சூனியங்களால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டால் தன் ஆன்ம சக்தியால் அவர்களது பிரச்சனைகளை தெரிந்து கொள்வார். அவர்கள் கேட்காமலே பில்லி சூனியத்திலிருந்து விடுவிப்பார். தென்காசியை சேர்ந்த துறவி ஒருவர் நீண்ட நாட்களாக வயிற்று நோயால் அவதிப்பட்டு வந்தார். அவருடைய வயிற்றில் மண்ணை அள்ளி சித்தர் தேய்த்தார். அன்றே அந்த நோய் காணாமல் போய்விட்டது. அதுபோல நாகமணி என்ற பெண் கண் பார்வை இல்லாமல் சிரமப்பட்டு வந்தார். அவர் கண்ணருகில் ஏதோ எழுதிய சித்தர் 4 துளி துளசி சாறு விட்டார். 4 நாளில் நாகமணி அம்மையாருக்கு பார்வை வந்தது. இவற்றை அறிந்து நாஞ்சில் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமானவர்கள் வந்து கோம்பை சித்தரை வணங்கி நோய்களை தீர்த்து கொண்டனர். ஒரு நாள் திடீரென தன் கோவணத்தின் ஒரு பகுதியை இழுத்து கசக்கி ஃபூ என்று ஊதினார். அருகில் இருந்தவர்கள், சித்தரையா என்னாச்சு என்று கேட்டனர். அதற்கு, மதுரை மீனாட்சி அம்மன் சேலையில் தீ பிடித்து விட்டது, அதைத்தான் அணைத்தேன் என்றார். அவர் சொன்னது போல அன்றைய தினம் மீனாட்சி அம்மன் சேலையில் தீப்பிடித்த விவரம் ஓரிரு நாள் கழித்து தெரிய வந்தது. ஏழை பணக்காரர்கள் எல்லோரையும் அவர் சமமாக பாவித்தார். யார் கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் சுதந்திரமாக நாகர்கோவிலில் சுற்றித் திரிந்தார். ஒரு நாள் சித்தரை கொல்ல சிலர் அரிவாள், கத்தி, கம்புகளுடன் வந்தனர். உடனே சித்தர் தன் உடம்பை பல துண்டு துண்டுகளாக சிதறச் செய்தார். அதை பார்த்து வந்தவர்கள் பயந்து அலறி அடித்து ஓடினார்கள். வடச்சேரியில் நீண்ட நாள் இருந்த கோம்பை சுவாமிகள் திடீரென தாழக்குடிக்கு சென்றார். தாழக்குடியில் சுப்பையன் என்பவர் சுவாமி மீது அளவு கடந்த பாசம் கொண்டு அவருக்கு பணிவிடைகள் செய்தார். தன் குழந்தைக்கு கோம்பை என்றே பெயர் சூட்டியிருந்தார். இப்படி பல்வேறு தரப்பினரையும் ஈர்த்த கோம்பை சுவாமிகள் 17/6/1924 அன்று ஈத்தாமொழி கடற்கரையோரம் இருந்த தென்னந்தோப்புக்குள் சென்று அமர்ந்தார். அங்கிருந்து அருளாசி வழங்கி வந்தார். தன்னை காண வரும் பக்தர்களுக்காக அந்த தோப்புக்குள் தன் கால் பெருவிரலால் அழுத்த ஒரு தீர்த்தம் தோன்றியது. கிணறாக உள்ள கோம்பை தீர்த்தத்தில் இப்போதும் நல்ல தண்ணீர் வருகிறது. 18/12/1925 அன்று கோம்பை சித்தர் ஏகாதேசி திதியில் முக்தியடைந்தார். அதே இடத்தில் ஜீவசமாதி அமைக்கப்பட்டது. தற்போது அந்த தலம் கோம்பேஸ்வரர் ஆலயம் என்றே அழைக்கப்படுகிறது. அங்கு ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி, மூல நட்சத்திர நாட்களில் சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது. அனைவரும் வாருங்கள், அவரின் ஆசியை பெறுங்கள். ஓம் நம சிவாய.